கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 13 வயது சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்து கொள்ளப் போவதாக மிரட்டி அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். சிறுமி அளித்த புகாரின் பேரில் அஜித் என்பவர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த அப்பா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விழுப்புரம் அருகே ரயிலில் பயணம் செய்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பெண்ணுக்கு சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் எங்கும் பயணிக்க முடியாத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் அரங்கேறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் தப்பான நிர்வாகமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே பெருமாகவுண்டம்பட்டி பகுதியில் வர்தா அணிந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நடந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை நாள்தோறும் பாலியல் அத்துமீறலால் அல்லல் படும் நிலையில் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அப்பா ஸ்டாலின் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.